பெரிய அச்சுறுத்தலை மௌனமாய் மெதுவாய் நம்முடைய காதுகளிலே சொல்லுவார். மிகவும் மெதுவாகத்தான். தப்பு செஞ்ச உடனே அடி கிடைக்காது. நமக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி இன்னும் காலதாமதம் செய்கிறார் நினைச்சு நமக்குள்ளார தப்பு செய்ய துணிகரம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆனா அருமையானவர்களே, ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். எப்படியாகிலும் என் பிள்ளை என் அண்டையிலே வரும். தாவீது அன்றைக்கு பத்சேபாளோடு தவறு செய்தார். அந்த தவறின் நேரத்துல ஆண்டவர் நினைச்சா அந்த நேரத்துல அவனுடைய அரியணையிலிருந்து அவனை தட்டி கீழே இறக்கி இருக்க முடியும். ஆனா மிகவும் மென்மையாய் அவனிடத்திலே அவனுடைய தவறு சுட்டி காட்டப்படுகிறது. 2 சாமுவேல் 1-12 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி ஒரு அருமையான கதை ஒன்ன சொல்லி மெதுவாய் அவனிடத்திலே, ஐயா 2 பேர் இருந்தாங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். 2 பேருமே ஒன்றாய் ஒரு ஊரிலே இருந்தார்கள். அந்த ஊரிலே தரித்திரனிடத்திலே ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அந்த ஐஸ்வர்யவான் இடத்திலே அநேகம் ஆட்டுக்குட்டிகள். இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவனுடைய செல்ல பிள்ளையாய் மகளை போல் அவனுடைய மடியிலே இருந்தது, கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் பேரிலே அவன் அதிக பாசம் வைத்திருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ அவன் வீட்டிற்கு வந்த யாரோ ஒரு விருந்தாளிக்காக இந்த தரித்திரனிடத்தில் இருந்த ஆட்டுக்குட்டியை பிடுங்கி கொண்டு போய் அடித்து கொன்று போட்டான். சொன்ன உடனே ராஜாவுக்கு ஆத்திரம். அப்படிப்பட்டவன் அவனிடத்திலிருந்து நாலத்தனையாய் பிடுங்கி இவனிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மெதுவா சொல்றாரு, ஐயா அந்த ஆளு நீதான், அந்த ஆளு நீர்தான். அன்றைக்கு சகேயு ஆயக்காரனாய் இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்ப்பதற்காய் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். லூக்கா 19வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்க்கிறோம். மற்றவங்க எல்லாம் பாவியான இந்த மனுஷனோட இந்த புண்ணியமாம் போறாரேன்னு சொல்லும் பொழுதுதான் இவன் உணர்த்தப்படுகிறான். அதன் பிறகுதான் தன்னுடைய தவறு அவனுக்கு விளங்குகிறது. மென்மையாய் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர். மென்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மெதுவாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். மகனே மகளே, இன்றைக்கு என் இருதயத்தை நீ நோகச் செய்தாயே, நீ பாவத்திலே விழுந்தாயே. இது எத்தனை பேருக்கு கேட்டிருக்குது? எத்தனை பேர் அந்த சத்தியவான் சொல்லுகிற சத்தியவானா இருந்து அந்த தேவன் சத்தியத்தின் பாதையில நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுத்திருக்கிறோம்? இது நமக்கு தெரியாது. ஏன்? இறைச்சல் இருந்த மிகுந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் இறைச்சல். ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதியாக உட்கார நேரம் இல்லை. அதனால ஆண்டவருடைய மென்மையான குரலை கேட்க வாய்ப்பில்லை. அதனால தான் இன்னைக்கு பாவத்தினால ஆளுகை செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாவத்தை ஆட்சி செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். காயினிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் பாவம் உன் வீட்டு வாசலிலே படுத்திருக்கும், ஆனால் you must rule over it, நீ அதனை ஆண்டு கொள்ளுவாய். நீ பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்க வேண்டும். பாவம் உன்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கா? நம்மளால பாவத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா என்றால், அப்படி ஆம் என்று சொல்லுவோம் என்றால், பாவத்தை நினைச்ச நேரத்துல தூக்கிறிய என்னாலே உங்களாலே முடியுதுன்னா நம்ம வெற்றி வீரர் இயேசுவோடு நடை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பாவம், உங்களை விட்டு எடுக்கவே முடியாத எரிச்சலா, கோபமா, பொறாமையா, அல்லது அடுத்தவங்களோட பேசுகிற, மற்றவர்களை பற்றி பேசுகிற புறங்கூறுதலா, எது உங்கள்கிட்ட இன்னும் நீங்க எவ்வளவுதான் அதை விட்டு வெளியே வரணும், என்னுடைய கோபத்தை விட்டு வெளியே வரணும், எரிச்சலை விட்டு வெளியே வரணும், முயற்சி செய்தாலும் முடியல என்று சொல்லுகிறீர்களோ, பாவம் உங்களை ஆட்சி செய்கிறது என்றால் ஆவியானவர்கிட்ட முழங்கால் படியிட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் வெற்றி வீரர் இயேசுவோடு நடை போட எனக்கு உதவித்தார். மௌனமாய் என்னோடு இடைப்பட்டு சத்தியத்தின் பாதையிலே நீ நடத்துகிற அந்த மேன்மையுள்ள ஆசீர்வாதத்தை நான் கண்டுகொள்ள எனக்கு உதவித்தாரும். கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறவர், நம்மை பாவத்திலிருந்து விடுபட அழைக்கிறவர், அதிலே நடந்து போகும் பொழுதே பக்கத்திலேயே இருந்து சொல்லிக் கொடுக்கிறவர். அவர் பாட்டுக்கு வந்தாரு, பாவத்தை ஜெயிச்சேன்னு சொன்னாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, போயிட்டாரு. இன்னைக்கு பாவத்துல நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி அதுல இருந்து வர முடியாம கஷ்டப்படுறேன்னு நீங்களும் நானும் சொல்றோம்னா நாம் ஏமாந்தவர்கள். அவர் சமூகத்துல முழந்தாள் படியிடவும் அவர் சத்தத்தை கேட்கவும் தெரியாமல் போனவர்கள், முட்டாள்களாய் போய்விட்டோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். யோபு சன்மார்க்கனாய் இருந்தார், நல்லவனாய் இருந்தார், பொல்லாப்புக்கு விளங்கினார், தீமையிலிருந்து தன்னை காத்து கொண்டார். அப்படிப்பட்டவர் அவருக்கு வரிசையாய் துன்பங்கள் வந்த போது குடியை தேடி ஓடல, நண்பர்களை தேடி ஓடவில்லை. அவருக்கு ஆறுதல் சொன்ன நண்பர்கள் அவரை தேடிதான் வந்தார்கள். அல்லது துன்மார்க்கத்தை தேடி ஓடவில்லை, அல்லது வேசித்தனத்தை தேடி ஓடவில்லை. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நமக்குன்னு ஒரு கொடுமை இழைக்கப்பட்டதென்றால், அநீதி இழைக்கப்பட்டதென்றால், எதுக்கு கடவுள், தூக்கி எறிய அந்த கடவுளை என்று சொல்லி பாவத்துல விழுந்தோம்னா
அருமையானவர்களே, பிசாசு உங்களை மேற்கொண்டு விட்டான் என்ற அர்த்தம். துன்பம் வந்துருச்சுன்னா, நீங்க தேவனை தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? துன்பத்தின் பாதையில உங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தர் உங்களோடு உண்டு. ஆமென். அவர் உங்களை தூக்கி சுமக்க வேண்டிய நேரத்துல அவரை விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? உங்கள் அவ்விசுவாசம். ஒரு ஊருக்குள்ளார ஆண்டவர் இயேசு சென்றார். அந்த ஊர்ல இருந்த மொத்த ஆட்களும் அவ்விசுவாசமா இருந்தோம். அவரால் செய்ய முடியல அற்புதம். கை கட்டப்பட்டது. பேசாம திரும்பி வந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் ஒருவேளை துன்பத்துல விழுந்தீங்கன்னா, அவ்விசுவாசம் உங்க இருதயத்துல வந்துருச்சுன்னா அற்புதங்களை செய்ய முடியாது. அதனால உள்ளத்துல தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். துன்ப நேரத்துல கர்த்தர் உங்களோட உதவியா இருக்கணும்னா, நல்லா இருக்கிற நேரத்துல கர்த்தரை நம்ம பிடித்து அறிய வேண்டும். துன்ப நேரத்திலும் ஆண்டவரை துதித்து அறிய வேண்டும். ஆமென். முதலாவதாக நமக்கு கிடைத்த வெற்றி மரணத்தின் மீதான வெற்றி. இரண்டாவதா பாவத்தின் மீதான வெற்றி. ஆண்டவருக்கு மாத்திரம் பாவங்களின் கட்டுக்களிலிருந்து விடுபட்டவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறுவோமா? ஆண்டவர் பாவத்தை மேற்கொண்டார். ஆமென். பாவத்தை மேற்கொண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றார். நிச்சயமா இந்த பூமியில இருக்கிற உலக ஆசா பாசங்களுக்கும் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஆண்டவர் சொன்னதுனால இந்த உலகத்துல இருக்கிற நேசத்தை கொஞ்சம் கொஞ்சமா கையை விட்டுடுவோம். ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். மூன்றாவதாக நாம பார்க்கிறோம், இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவர் வெற்றி தருகிறார். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அந்தகாரத்திலே இருந்த நம்மள அவருடைய பரிசுத்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக, இதையே கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி இருளுக்குள்ளா இருந்து அவருடைய பிரகாசமான ஒளிக்குள்ளாய் நம்மை அழைத்து சென்றார் என்று. ஆனா நாம இன்னும் இருளை நேசிக்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் யோவான் 3:19-20 வசனங்களில பார்க்கிறோம். ஆண்டவர், நீ ஒளிய பகைக்கிறன்னா உனக்குள்ளார பாவம் இருக்கு, இருள் இருக்கிறது, இருளுடைய ஆசைக்குள்ளார போயிடாத, என்ன நேசிச்சு ஒளியை நேசிக்கிறவனாய் நீ என் அண்டையிலே வான்னு சொல்ற ஆண்டவர் பக்கமாய் வருவோம். ஒளியை நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவனுடைய கையெழுத்தை கொலைச்சு போட்டு ஆண்டவர் வெற்றியை வாங்கி கொடுத்தார். பிசாசுடைய கையெழுத்தை மொத்தமா எடுத்து போட்டு, இனிமே உனக்கு என் பிள்ளைகள் மேல எந்த ஆதிக்கமும் இல்லை என்று சொன்னார். ஆகவே தான் உங்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நீங்க பயந்துக்க வேண்டாம். எங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் சொந்த கணவனை, சொந்த மனைவியை, சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை பிசாசுக்களை ஏவி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களோ? நீங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தால் அது உங்களை பாதிக்கும். இல்லை என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரத்தோடு உள்ள போனீங்கன்னா, நீங்க போகும் பொழுது உங்க வீடு இல்லைங்க, உங்க தெரு முனைக்குள்ளார நீங்க நுழைய ஆரம்பிச்சாலே பிசாசு அலறி அடித்துக்கொண்டு வெளியே செல்லுவான். ஹல்லேலூயா.